திடீர்னு ஒரு நாள் நம்ம எல்லாருமே 8000 அடி உயரத்துக்கு மேலதான் வாழணும், அதை தாண்டி கீழே இறங்கிட்டா நீங்க இறந்து போயிடுவீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. அதே மாதிரியே இந்த கதையில திடீர்னு ஒரு நாள் பூமியை பிளந்துகிட்டு பயங்கர வெடிப்போட ஒரு சில மிருகங்கள் வெளியில வருது. முக்கியமா அந்த மிருகங்கள் மனுஷங்களை தவிர வேற எந்த உயிரினத்தையும் தாக்குறது கிடையாது. இப்பேற்பட்ட மிருகத்துக்கிட்ட இருந்து தங்களோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா சரியா 8000 அடி உயரத்துல போய் வாழ்ந்தா மட்டும்தான் உண்டு. அதை தாண்டி ஒரு அடி கீழே இறங்கிட்டா கூட கண்டிப்பா அந்த மிருகங்கள் தேடி வந்து வேட்டையாடும். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோவோட பையனுக்கு சுவாசிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அடிக்கடி அவனுக்கு ஃபில்டர்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க. அது இருந்தா மட்டும்தான் புள்ளக்காரனால உயிர் பிழைக்க முடியும். இப்ப அந்த மருந்தை எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஹீரோ மறுபடியும் சிட்டிக்கு போயாகணும். ஆனா 8000 அடியை தாண்டினா வெளியில அரக்க மிருகங்கள் இருக்கு. கடைசியில அதுகிட்ட மாட்டாம தான் மகனோட உயிரை காப்பாத்த மருந்து கொண்டு வந்தானா, அப்படி இல்லன்னா அந்த அரக்க மிருகங்கள் கையிலேயே மாட்டி இறந்து போனானா, இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய படம் தான் 2024 ஒரு அட்வென்ச்சர் சயின்ஸ் பிக்ஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன எலிவேஷன் படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளோட பேரையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்லயே சின்ன வாய்ஸ் கேக்குது. சரியா 3 வருடங்களுக்கு முன்னாடி சடனா ஒரு நாள் தரையில ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படுச்சான். அடுத்த நிமிஷமே பூமியை பிளந்துகிட்டு வினோதமான மிருகங்கள் வெளியில வந்துச்சு. கண்ணுல படக்கூடிய மக்களை பாரபட்சமே இல்லாம கொடூரமா கொல்ல ஆரம்பிச்சது. ஆனா ரொம்ப உயரமான இடத்துல வாழக்கூடிய மக்களை மட்டும் அந்த மிருகங்கள் எதுவுமே பண்ணல. அது ஏன் எதனாலன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் சரியா 8000 அடி உயரத்துக்கு மேல இருக்க ஆளுங்களை அந்த மிருகங்கள் எப்பவுமே தாக்காதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா கடைசியா எஞ்சிருந்த மக்கள் எங்களோட உயிரை காப்பாத்திக்க மலைகளுக்கு மேலேயே நாங்க ஒரு குடியிருப்பை உருவாக்கணும். என் கணிப்பு சரியா இருந்தா இந்த உலகத்துல மொத்தமா இன்னும் 5% மக்கள் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரியே அந்த மிருகங்கள் சாதாரணமானது கிடையாது. தோட்டாக்களால கூட அதை காயப்படுத்த முடியல. ஏன் பீரங்கியால காயப்பட்டு விழுந்தாலும் கூட ஒரு சில நொடிகள் மயங்கிட்டு மறுபடியும் அது தாக்க ஆரம்பிச்சது. என்னைக்காவது ஒரு நாள் நாங்க அதுங்களை அழிக்கிறதுக்கான நாள் வரும், அதுக்காக காத்திருக்கோம் சொல்லிட்டு அப்படியே வாய்ஸும் கட்டாகுது. இப்ப பிரசன்ட்ல மலைகளுக்கு மேல ரொம்ப பாதுகாப்பா வாழக்கூடிய நம்ம ஹீரோவோட குட்டி பையன் கரெக்டா மார்க் பண்ணி வச்சிருக்க எல்லையை தாண்டி வெளியில வரான். சின்ன பைனாகுலர் வழியா பக்கத்துல இருக்க இன்னொரு மலையை கவனிக்கிறான். அங்கேயுமே ஒரு சில மக்கள் குரூப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சடனா பின்னாடி இருக்க பாறைகள் எல்லாம் சறுக்கக்கூடிய சத்தம் கேக்குது. பயந்து போன குட்டி பையன் வேக வேகமா அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப பாருங்க, காட்டோட மைய பகுதியில சகப்பு நிறத்துல ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. அமானுஷ்யமான மிருகத்தோட கர்ஜனையும் கேக்குது. துண்டக்கோணம் துரியக்கோணம் இவன் ஒரு பக்கத்துல ஓட விடாம அந்த மிருகமும் துரத்தி வந்துட்டு இருக்கு. கடைசி நிமிஷத்துல இவன் அங்க வரையப்பட்டிருக்க எல்லை கோட்டை கடந்து உள்ள வந்துருவான். ஆனா துரத்தி வந்த மிருகத்தால இவனை எதுவுமே பண்ண முடியல. அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடும். ஆக்சுவலா இந்த எல்லை கோடு தான் சரியா 8000 அடியை குறிக்குது. இதுக்கு கீழே யாராச்சும் போனாங்கன்னா மட்டும்தான் அந்த மிருகங்கள் இவங்களை வேட்டையாட வரும். இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. உயிர் பழச்ச குட்டி பையன் திரும்ப ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கான். பயந்து போன ஹீரோவும், ஏண்டா உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், உன்னோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு சொந்தம் நீ மட்டும்தான். ஏற்கனவே உனக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்கு. ஒருவேளை அந்த மிருகம் உன்னை துரத்தி வரும்போது மூச்சு விடக்கூடியதுல பிரச்சனை ஏற்பட்டா என்ன பண்ணுவ? மன்னிச்சிருங்கப்பா, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு பையன் அழ ஆரம்பிக்கிறான். இனிமே இந்த பையனை ஷார்ட்டா டேன்னு மைண்ட்ல வச்சுப்போம். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள உணவு தேடி வந்திருப்பான். அதுவும் 8000 அடி மேல இருக்க பகுதிகளில் மட்டும்தான் இவங்களால வேட்டையாட முடியும். கீழே போனா அந்த மிருகம் இவங்களை வேட்டையாடிடும். இப்ப கூட ஒரு பொண்ணு இருக்கால, இவளோட பேரு கேட்டி. இவங்களோட நல்ல நேரம். வலைகளுக்கு மேல ஒரு மான் வந்திருக்கு. அதை வேட்டையாடிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டு போறாங்க. அப்பதான் பேச்சு வாக்கல, ஆமா எதுக்காக உன் பையன் அடிக்கடி எல்லையை கடந்து வெளியில போறான்? அங்க ஆபத்து இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? உனக்கு தெரியும்ல நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன பையன் அது என்னோட குழந்தை மட்டும்தான். அப்பப்ப தன்னை போல ஒரு சின்ன பையனை பார்க்க மாட்டோமா, அவங்க கூட விளையாட மாட்டோமான்னு ஒரு சின்ன ஏக்கம். பிரச்சனை அது மட்டும் கிடையாது. என்னோட மனைவி தாரா மேற்கு மலையோட காட்டுக்குள்ளதான் இறந்து போனா. அந்த சம்பவத்தாலேயே திரும்ப திரும்ப தான் அம்மா இறந்து போன இடத்துக்கு போக முடியாதா, அவங்கள மறுபடியும் பாத்திர முடியாதான்னு ஒரு சின்ன ஏக்கம். இந்த மாதிரி பேசிக்கிட்டே நேரா ஊருக்குள்ள வராங்க. அங்க நீனானு ஒரு பொண்ணு இருக்கா. தோட்டாக்கல்ல ஏதோ ஒரு கெமிக்கலை கலந்து அங்க இருக்க ஓவன்ல நல்லா சூடு பண்ணிட்டு அந்த தோட்டாக்கல் மூலமாவே குறுக்க இருக்க ஒரு சின்ன ஷீல்டை சுட்டுட்டு இருக்கா. கடைசி வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல. உண்மையை சொல்ல போனா மக்களை வேட்டையாடக்கூடிய அரக்க மிருகங்கள் இருக்குல்ல, அதுல ஒரு மிருகத்தோட உடல் கவசம் தான் இது. எப்படியாச்சும் இந்த கவசத்தையே தொலைக்கக்கூடிய தோட்டாக்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நிறைய கெமிக்கல்ஸ் அந்த தோட்டாக்கல்ல தடவி செக் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இப்போ வரைக்குமே எதுவும் வேலைக்காகல. நேரம் போக அன்னைக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மாதிரி உணவு தேடி ஒரு 5 பேரு காட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஆனா எல்லையை கடந்து போன யாருமே திரும்ப வரலையா. மொத்தமா இங்க 193 பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே நிம்மதியா சாப்பிடணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 மானாச்சு வேணும். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி மறுபடியும் 5 பேர் உணவுக்காக காட்டுக்குள்ள போயாகணும். யாராவது இந்த வேலையை பாக்குறதுக்கு முன் வரீங்களான்னு கேட்டா நம்ம ஹீரோ உட்பட ஒரு பையன் கூட மூச்சு விட மாட்டேங்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோ ஷேவிங் பண்ணிட்டு இருப்பான். அப்ப பக்கத்துல யாரோ சுடக்கூடிய சவுண்ட் கேக்குது. எட்டி பார்க்கும்போது அது நம்ம நீனா. இவ எப்ப பாரு தூங்கவே மாட்டேங்கிறா. அந்த தோட்டாக்களை வச்சு நிறைய ஆராய்ச்சிகளை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கா. நேரம் போக மறுபடியும் ஹீரோ தூங்க ஆரம்பிக்கிறான். அப்ப சடனா டான் மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சத்தம் கேக்குது. அங்க இருக்கக்கூடிய ஃபில்டரை பக்கத்துல இருக்க மிஷினோட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டானால ஓரளவுக்கு நல்லபடியா மூச்சு விட முடியுது. அப்பதான் ஹீரோவை கவனிக்கிறான். இவ யூஸ் பண்ணக்கூடியது கடைசி ஃபில்டர்னு. சேஃப்டிக்காக ஒரு சில இன்ஜெக்ஷனும் இருக்கும். ஆனா அதுவுமே சரியா 4 நாள் வரைக்கும் மட்டும் தான் தாங்கும். அதுக்கு மேலையும் புள்ளகாரன் உயிரை காப்பாத்தணும்
மாத்தணும் அப்படின்னா மறுபடியும் இவனுக்கு ஃபில்டர் தேவை. அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்தோடயே நைட்டு ஃபுல்லா அங்க இருக்கக்கூடிய மேப்பை கவனிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த சின்ன ஊருக்குள்ளேயே லிண்டாங்கிற லேடி ஒரு கடையை வச்சிருப்பாங்க. அங்க வந்து ஹீரோவும் என்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, ஆனா என் பையனுக்கு மஸ்டர்ட் சீஸ்னா ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால இந்த கறியை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த பேக்கெட்டை கொடுக்குறீங்களா? லிண்டாவும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சம்மதிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு டானுக்கு இந்த மஸ்டர்ட் சீஸை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. கட்டி பிடிச்சு பாச மலையை பொழியிறான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ தனியா உட்கார்ந்து இருக்கும் போது அங்க நம்ம கேட்டி கையில சரக்கோட வரா. ஆமா இதெல்லாம் அவனுக்கு யாரு கொடுக்குறா? வேற யாரு, அந்த ரிச்சர்ட் தான். அவன் சரக்கு கொடுத்து என்ன உஷார் பண்ண பாக்குறான். எது அந்த ஆளா? அவனுக்கு 84 வயசு. என்ன பண்றது, கிழடு கிட்ட போகும்போது கூட ஏன் கூட ஒன்னா இருக்க ஆசைப்படுறான். சரி சரி அந்த ஆளு கிட்ட நீ ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா நீனாவை பார்க்க வரான். என்னப்பா புதுசா இங்க வந்திருக்க? எனக்கு உன்னோட உதவி தேவை. நாளைக்கு காலையில நான் இந்த இடத்த விட்டு போல்டருக்கு போக போறேன். எனக்கு உன்னோட உதவி தேவை. என்ன அரக்க மிருகங்களை பத்தி உன்னை விட இங்க இருக்க யாருக்குமே அவ்வளவு தெரியாது. டேய் அதை என் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். கண்டிப்பா என்னால மறுபடியும் அந்த ஆபத்துல மாட்ட முடியாது. நீனா தயவு செஞ்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோ. என்னோட பையன் டான், அவனுக்கு நுரையீரல்ல பிரச்சனை இருக்கு. என்கிட்ட இருக்க ஃபில்டரும் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துட்டு இருக்கு. இன்னும் 3 நாளைக்கு மட்டும் தான் இன்ஜெக்ஷனும் வரும். சோ அவனோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நான் போல்டருக்கு போயிட்டு மருந்துகளை திரும்ப கொண்டு வந்தா மட்டும் தான் என் பையனை காப்பாத்த முடியும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்ன பேச்சை கேட்டு என் மனைவி உன் கூட வந்தா அந்த மிருகத்தை அழிக்க முடியும் நம்பினா. ஆனா நடந்தது வேற. உன் கூட வந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கடைசியா நீ மட்டும் தான் திரும்ப வந்த. இப்பவும் சொல்றேன், நீ இருந்தா மட்டும் தான் என்னால சாதிக்க முடியும். சுத்தி இருக்க மேப்ப கூட ரொம்ப தெளிவா பாத்துட்டேன். பக்கத்துல ஒரு சுரங்க பாதை இருக்கு. அதை மட்டும் கடந்து மறுபக்கத்துக்கு போயிட்டா போதும். அங்க இருந்து வெறும் 12 மைல் தூரத்துல போல்டருக்கு பாதுகாப்பா நம்மளால போக முடியும். உனக்காக நான் வெயிட் பண்றேன். இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். ஆனா நீனாவுக்கு இதுக்கு முன்னாடி இவ அந்த மிருகத்தை பார்த்தது, கண்ணுக்கு முன்னாடியே இவளுக்கு உதவியா வந்த ஆளுங்க இறந்து போனதுன்னு எல்லாமே ஒரு இலூஷனா வந்து போகுது. அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த நீனா ஒரு சயின்டிஸ்ட். நம்ம ஹீரோ சொன்னா அதே போல்டர் ஊருக்குள்ளதான். இவளுக்குன்னு ஒரு தனி லேப் இருக்கு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த ஊருக்குள்ள இருக்க ஒரு ஆள் கிட்ட பேசி தனக்கு தேவையான துப்பாக்கி 3 மேக வாங்கிட்டு வெளியில வரும்போது கரெக்டா கேட்டி உள்ள வரா. தோடா உன் பையனுக்கு மருந்து வாங்குறதுக்காக வெளியில போற, ஆனா அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. கேட்டி இது ரொம்ப ஆபத்தான பயணம், அதனாலதான் சொல்றேன் நான் உன் கூட பாதுகாப்புக்காக வரேன். தேவையில்ல, நான் ஏற்கனவே நீனா கிட்ட உதவி கேட்டிருக்கேன். ஐயோ அப்படின்னா கண்டிப்பா நான் வருவேன்ப்பா. ஏன்னா இந்த கேட்டியை பொறுத்த வரைக்கும் நீனா ரொம்ப கெட்டவன் நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா வெளியில வரும்போது நம்ம ஹீரோவுக்கு உதவியா இப்ப அந்த நீனாவும் இங்க வந்துட்டாங்க. இதுக்கிடையில ஹீரோ லிண்டா கிட்ட தான் பையனை பாத்துக்க சொல்லி உதவி கேக்குறான். அப்பதான் டான் உள்ள போந்து, என்னப்பா நீங்களும் அம்மா மாதிரியே என்ன விட்டுட்டு போறீங்கல்ல? இல்லடா செல்லம், கண்டிப்பா நான் உங்ககிட்ட திரும்ப வருவேன். இல்ல இல்ல நான் உங்களை நம்ப மாட்டேன். அம்மா போகும்போது இதே வார்த்தையை தான் சொன்னாங்க. டேய் ப்ராமிஸா நான் உங்ககிட்ட வருவேன். அது வரைக்கும் எல்லையை மட்டும் கடந்து வெளியில போகாதுன்னு சொல்லிட்டு 3 பேருமே இந்த இடத்த விட்டு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஏமா நீனா அந்த மிருகத்தை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்க, ஆனா ஒரு முறை கூட அதை எப்படி அழிக்கணுங்கிற விஷயத்த உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? யோ அது எனக்கே புரியாத புதிரா இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கையில என்ன திசை காட்டும் கருவியா? ஆனா இதை பயன்படுத்தக்கூடியது திசையை கணிக்கிறதுக்காக இல்ல, நம்மள வேட்டையாட துடிக்கக்கூடிய அரக்க மிருகங்களுக்கு நினைக்கிறத விட காந்தப்புல சக்தி அதிகமா இருக்கு. சோ நான் இந்த காம்பஸோட ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கியிருக்கேன். இது மூலமா சரியா 1/2 மைல் தூரத்துல அந்த மிருகம் வந்தா கூட இந்த காம்பஸ்ல இருக்க முள் மூலமா நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி பேசிக்கிட்டே காட்டுக்குள்ள இருக்க எல்லை பகுதிக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. நீனாவும் காம்பஸ் வச்சு பார்க்கும்போது பக்கத்துல எந்த ஒரு மிருகமும் இல்லங்கிற மாதிரி தான் தெரியுது. உள்ளுக்குள்ள பயத்தோடயே எல்லையை கடந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வழியில நிறைய ஆர்மி ட்ரக்ஸும் அந்த அரக்க மிருகங்கள் வெளியில வந்த துளைகளும் தெரியுது. நீனாவும் காம்பஸ் எடுத்து கேட்டியோட கையில கொடுத்துட்டு, இந்த பாரு மிருகங்கள் இங்க வருதா இல்லையாங்கிறத மட்டும் நீ பாத்துக்கோ. ட்ரக்ல நமக்கு தேவையான ஏதாவது இருக்கான்னு நான் பாக்குறேன். அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு சில பிளாரும் துப்பாக்கியோட கனெக்ட் பண்ணி சுடக்கூடிய ஒரு சின்ன வெடிகுண்டு கிடைக்குது. ஆக்சுவலா கேட்டிக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா பயன்படுத்த முடியும். சோ இப்ப அந்த வெப்பனை இவ எடுத்துப்பா. அப்ப வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இந்த நீனா சயின்டிஸ்டே கிடையாது, நம்ம எல்லாரையும் ஏமாத்துறா. முக்கியமா என்னோட ஃப்ரெண்டு தாரா இறந்து போனதுக்கு இவதான் காரணம். பதிலுக்கு நீனாவும் ஆமா ஆமா தாரா இறந்து போயிட்டா, அதனாலதான் அவ புருஷன் கூட நீ ஒண்ணுமா இருக்கியான்னு ஹீரோவையும் கேட்டியவும் ஒன்னா வச்சு பேசிட்டு இருக்கா. கடுப்பானவ ஓங்கி மூஞ்சி மளிகை குத்து. ஆனா நீனா பெருசா ரியாக்டே பண்ணல. நம்ம போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒரு காட்டு வழியா கடந்து போகும்போது வழியில 100கணக்கான குதிரைகள் இருக்கு. ஆமா இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? கடந்த 3 வருடங்களா மனுஷங்களையும் இந்த குதிரைகள் பார்க்கல, அதனாலதான் இனப்பெருக்கம் பண்ணி எண்ணிக்கையிலையும் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எந்த தைரியத்துல நீ இந்த சுரங்க பாதைக்கு எங்களை கூட்டிட்டு போற? அது எங்க போகுதுங்கிற சரியான இடம் உனக்கு தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும், ஏன்னா நானும் அந்த சுரங்க பாதையில வேலை பார்த்திருக்கேன். அங்க இருக்கக்கூடிய இண்டு இடுக்குன்னு எல்லாமே எனக்கு அத்துப்படி. சரி பேச்ச நிறுத்த, இப்ப நம்ம பள்ளத்துல இருக்கோம். இன்னும் சரியா 2 மைல் தூரத்துல 8000 அடி வரப்போகுது. அங்க போற வரைக்கும் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்படி பேசிக்கிட்டே கரெக்டா 1 மைல் கடந்துட்டாங்க. அப்ப திடீர்னு நீனாவோட கையில இருக்க காம்பஸ்ல சிக்னல் கிடைக்குது. அப்படின்னா அந்த அரக்க மிருகம் பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். உடனே சுத்தி முத்தி கவனிக்கும் போது கண்ணு கட்டுற தூரத்துல சிகப்பு நேரத்துல லைட் எரியுது. அதாவது காட்டுக்குள்ள இருந்து அந்த மிருகம் இவங்கள பாத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். முதல்ல கேட்டி மட்டும் அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. பின்னாடியே ஹீரோவும் போவான். அப்ப உடனே நீனா தடுத்து, இந்த பாரு உன்னால 1 கிலோமீட்டருக்கு ஓட முடியாது, பக்கத்துலயே சேர் லிஃப்ட் இருக்கு, அதை மட்டும் ஆன் பண்ணா போதும், நம்மளால பாதுகாப்பா இதை கடக்க முடியும். சரின்னு ஹீரோ இப்ப அந்த லிஃப்ட் ஆன் பண்றதுக்கு வேகமா ஓடிட்டு இருக்கான். ஆனா கேட்டி இவங்க சொல்ற எதையுமே கேட்காம இவன் மட்டும் தனியா ஓடிட்டு இருக்கா. அப்ப மிருகம் நிக்கக்கூடிய விஷயத்த பார்த்து இவகிட்ட தான் அந்த வெடிகுண்டு துப்பாக்கி இருக்குல்ல, முதல்ல அதை வச்சு ஒரு ஷாட். மிருகத்துக்கு எதுவும் ஆகல.
இப்ப ரெண்டாவது முறையா சுடும்போது அந்த மிருகத்தோட தலையிலேயே விழுத. ஆனா அப்பவுமே அதுக்கு எதுவும் ஆகல. தப்பிச்சா போதும்னு இவ ஒரு பக்கத்துல ஓடிட்டு இருக்கா. இதுக்கடையில லிப்டுக்கு மேல வந்த ஹீரோ அதை ஆன் பண்ணலான்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் ட்ரையா இருக்கு. நல்ல வேளை பக்கத்துல ஒரு சில பேட்டரிஸ் இருக்கும். சோ அதுல கனெக்ஷனை கொடுத்த மறுபடியும் எப்படியாச்சும் வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கத்துல நீனா விடாம அந்த மிருகத்தை சுட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அது பெருசா காயப்படுற மாதிரியும் டைவர்ட் ஆகுற மாதிரியும் தெரியல. கடைசி நிமிஷத்துல நம்ம ஹீரோ இப்படியோ பவரை கொடுத்து மிஷின் ஆன் பண்ணிட்டான். இப்ப அந்த லிப்டும் பொறுமையா நகர ஆரம்பிக்குது. நீனாவும் நம்ம ஹீரோவும் ஒரு சீட்ல வந்து உட்காந்துப்பாங்க. தனியா ஓடிக்கிட்டு இருந்த கேட்டி வேற உயிருக்கு பயந்து பக்கத்துல இருக்க டவர்ல ஏற ஆரம்பிக்கிறா. கரெக்டா ஹீரோவும் நீனாவும் போயிட்டு இருக்க லிப்ட் வந்ததுமே இவளும் தாவி குதிக்க கம்பியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா. ஏக்கா நீனா தப்பி தவறி உங்களை ஏதாவது இடக்கு முடக்கா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க, கோவத்துல கைய கைய விட்டுறாதீங்கன்னு கதறிக்கிட்டு இருக்கா. நம்ம ஆளுங்க பாதி தூரத்தை கடந்ததுமே எல்லை பகுதி தெரியுது. உடனே சந்தோஷத்துல நீனாவும் அப்பாடா நம்ம உயிர் பழைக்க போறோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லுவா. இவ அப்படி சொன்னதுமே துரத்தி வந்துகிட்டு இருந்த அரக்க மிருகம் வாழை வச்சு மேல இருக்க லிப்டோட ரோப்பையே கட் பண்ணி விட்டுரும். இது மூலமா லிப்ட்ல போன 3 பேருமே தடுமாறி தொப்புன்னு கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் என்ன உயிரை காப்பாத்திக்க மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. மிருகம் வேற பக்கத்துல வந்துருச்சு. நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல நம்ம ஆளுங்க பாதுகாப்பா எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. கட் பண்ணா இன்னைக்கு நைட் ஆகுது. இந்த மலைக்கு மேல ஒரு பெரிய லாட்ஜ் இருக்கு. சோ அந்த வீட்ல இன்னைக்கு நைட்டு தங்கலாங்கிற முடிவுக்கு வராங்க. இவங்க நேரத்துக்குன்னு 18 வருஷம் பழமையான ஒரு சரக்கு இங்க இருக்கு. ஆளுக்கு ஒரு பெக்கு போட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு டவுட். ஆமா எதுக்காக அந்த மிருகங்கள் மனுஷங்களை மட்டும் தாக்குது யாருக்கு தெரியும்? ஒருவேளை நம்ம பண்ண பாவங்களுக்காக கடவுள் இந்த அரக்க மிருகங்கள் மூலமா நம்மளோட உயிரை எடுக்கிறாரோ என்னமோ. எது கடவுளா? அந்த பொய்யான பேரை இனிமே நான் கேட்க கூட தயாரா இல்ல. ஏன்னா பல கோடி மக்கள் அந்த மிருகங்களால கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா எனக்கே புரியாத விஷயம் என்னன்னா அது எதுக்காக மற்ற உயிரினங்களை தாக்காம மனுஷங்களை மட்டும் தாக்குது? நான் நோட் பண்ண வரைக்குமே அந்த மிருகம் தூங்குறது கிடையாது, கொல்லப்பட்ட ஒருத்தரை சாப்பிடறதும் கிடையாது. நேரம் போக நீனாவும் கேட்டியும் நல்லா தூங்கிடுவாங்க. அப்ப ஹீரோவுக்கு தான் மனைவி கூட இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் ஒரு சின்ன இல்லூஷனா வந்து போகுது. இந்த பாரு எனக்கு இந்த நீனா மேல நம்பிக்கையே கிடையாது. இல்லங்க அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. லேப்ல யாருமே கொல்ல முடியாத அரக்க மிருகத்தை அழிக்கிறதுக்கு நான் கண்டிப்பா மாத்து மருந்த உருவாக்க போறேன்னு சொன்னா எனக்கும் புரியுது. ஆனா உலகத்தை காப்பாத்துறதுக்கு நீ ஒண்ணு ரச்சகணும் இல்ல சூப்பர் ஹீரோவா கிடையாது. சரிங்க நான் உங்க வழிக்கே வரேன். நம்ம பையனுக்கு தேவையான ஃபில்டர் அது எத்தனை நாளைக்கு வரும்? மிஞ்சி போனா ஒரு வருஷம். சரி அதெல்லாம் தீந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் அந்த போல்டர் சிட்டிக்கு நம்ம போயாகணும். சோ என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பையனுக்காக இந்த எல்லையை கடந்து நீங்களும் நானும் வெளியில போகத்தான் போறோம். அது இன்னைக்கு நினைச்சுக்க வேண்டியதுதான். இந்த இடத்துல அப்படியே பிளாஷ்பேக்கும் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில பயணத்தை ஆரம்பிச்சவங்க ஒரு வழியா நம்ம ஹீரோ சொன்ன அந்த சுரங்கத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. அப்ப உடனே ஹீரோவும் கவலைப்படாதீங்க, இந்த சுரங்கத்தோட மறுபக்கம் கரெக்டா 8000 அடிக்கு மேலதான் இருக்கு. பதிலுக்கு நீனாவும் தம்பி மறுபக்கம் 8000 அடிக்கு மேல இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த சுரங்கம் சரியா 8000 அடிக்கு மேலேயே இருக்கா, அப்படி இல்லனா வளைஞ்சு நெளிஞ்சு கீழே மேலன்னு போயிட்டு இருக்கா. பையன் ஆரம்பத்துல அமைதியா இருக்கான். புரிஞ்சு போச்சுடா. அப்படின்னா நீ என்கிட்ட இருந்து எதையோ ஒண்ணு மறைக்க பாக்குற, மன்னிச்சிரு. உள்ள அரை மைல் நடந்து போனதுக்கு அப்புறமா சரியா 600 அடிக்கு கீழே போய் ஆகணும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மேல போக முடியும். டே முட்டாளா நீ, 600 அடி கீழே போனோம் அப்படின்னா கண்டிப்பா அது 8000 அடிக்கும் கீழே தான் இருக்கும். நம்ம சுவாசிச்சு வெளிவிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த மிருகங்களும் சுவாசிச்சு நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. தம்ம துண்டு சுரங்கத்துக்குள்ள எங்களை மாட்ட வைக்க பாக்குறியா? மன்னிச்சிடு. இப்போதைக்கு இந்த ஒரு வழியை தவிர வேற எதுவும் பாதுகாப்பானது இல்ல. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட நீனாவும் ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு உள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் 1/2 கிலோமீட்டருக்கு இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப மறுபடியும் அந்த பாதை கீழ்பக்கமா இறங்குது. அதாவது ஹீரோ சொன்ன அந்த 600 அடி எட்டி பார்த்தா படிக்கட்டு ஃபுல்லா இருட்டா இருக்கு. சோ நம்ம கேட்டிக்கு பயம் வேற அதிகமா இருக்கு. அப்பதான் பேச்சுவாக்குல நீனாவும் ஆமா இந்த மிருகங்கள் வரும்போது நீ எங்க இருந்த? அதுவா என் பாய் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் பயங்கரமான சண்டை, என் மூக்கையே அடிச்சு உடைச்சிட்டான் தெரியுமா? ஐயோ அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? பக்கத்துல சுட சுட பேண்ட் இருந்துச்சு, எடுத்து மண்டையிலேயே ஒரு அடியை போட்டுட்டு அவனோட காரையும் திருடிட்டு நான் அந்த ஊரை விட்டு வெளியில ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த அரக்க மிருகங்கள் பத்தின நியூஸும் ஓடிச்சு. 8000 அடி உயரத்துக்கு மேல போனா மட்டும் தான் பாதுகாப்பா இருக்க முடியுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு நேரா மலைக்கு வந்துட்டேன். கேட்டி பொண்ணோட கதையை கேட்டதுக்கு அப்புறமா நீனாவுக்கு அவ மேல ஒரு சின்ன இறக்கம் ஏற்படுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஆளுங்க அந்த சுரங்கத்தை கடந்து வரும்போது நம்ம ஹீரோ பாதிக்கு அப்புறமா அதை பிடிச்சு மறுபடியும் 8000 அடி உயரத்துக்கே போலான்னு சொல்லிருப்பான்ல. இப்ப அந்த பாதை மொத்தமா லாக் ஆயிருக்கு. சரி பூட்டு கீட்டு போட்டிருந்தா கூட அடிச்சு உடைச்சிடலாம். ஆனா முழுக்க முழுக்க வெல்டிங்கால அந்த இடத்த லாக் பண்ணிருக்காங்க. அட பாவி பெறடா பண்றது, நம்மளால கண்டிப்பா வந்த வழியா திரும்பவும் போக முடியாது. ஒருவேளை மிருகங்கள் நம்மள நோப்பம் பிடிச்சு இங்க வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ உடனே ஹீரோவும் இந்த பாரு இன்னும் சரியா 50 அடிக்கு கீழே இன்னொரு பாதை போகுது, அதுக்குள்ள பயணம் பண்ணா கண்டிப்பா நம்ம மேல போறதுக்கு இன்னொரு ஏணியை கண்டுபிடிக்க முடியும். உடனே மொத்த பேரும் இப்ப அதுக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து சடனா கேட்டி உள்ள போந்து ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்டுச்சு. உடனே இவங்களும் லைட் அடிச்சு பாக்குறாங்க. அங்க யாருமே இருக்க மாதிரியே தெரியல. ஒருவேளை அந்த மிருகம் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இங்க வரைக்கும் வந்துருச்சு போலன்னு. உடனே உங்க தலையில இருக்க லைட் அணைங்கன்னு சொல்லுவான். எப்பவுமே அந்த அரக்க மிருகத்தோட உடம்புல சிகப்பு நிறத்துல ஒரு வெளிச்சம் வரும். சோ முழுக்க முழுக்க அந்த இடத்துல இருந்த வெளிச்சம் எல்லாமே அணைஞ்சு போனதால இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க அந்த அரக்க மிருகத்தோட வெளிச்சத்தை நம்ம ஆளுங்களால ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. அப்புறம் என்ன துண்ட காணோம் துணிய காணோம்னு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலையா சுரங்கத்தோட வலது பக்கத்துல ஒரு சின்ன பொந்து இருக்கு, அதுக்குள்ள 3 பேருமே வந்து ஒளிஞ்சுப்பாங்க. ஏமா நீனா அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க எந்த ஒரு வழியும் கிடையாதா? ஒரே ஒரு வழி மட்டும் இருக்கு. எப்பவுமே அந்த மிருகம் நம்ம உடம்புல இருந்து வெளிவரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை மட்டும் தான் நோப்பம் பிடிச்சு இங்க வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா மூச்சு விடாம இருங்க. சரின்னு மொத்த பேருமே மூச்சை இழுத்து
பிடிக்க அதே டைம்ல வெளியில இருக்கக்கூடிய மிருகம் அந்த சின்னூண்டு பொந்துக்குள்ள வர முடியாம தன்னோட டென்டக்கல் மூலமா உள்ள யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா இல்லையான்னு தேட ஆரம்பிக்குது. ஏற்கனவே நம்ம ஆளுங்க சுரங்கத்துக்குள்ள இருக்காங்க, மூச்சு விட வேற கஷ்டப்படுறாங்க. இதுல எங்க இருந்து மூச்சை பிடிச்சு வைக்கிறது ஒரு கட்டத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் கொண்டு வந்த பிளார் எடுத்து டப்புன்னு கொளுத்தி பக்கத்துல தூக்கி போடுவான். இந்த சின்ன கேப்ல பிடிச்சு வச்சிருந்த மூச்சை லூஸ் பண்ணிட்டாங்க. அப்பதான் கேட்டி சுத்தி முத்தி கவனிக்கும் போது அந்த சின்ன பொந்துக்குள்ளேயே பாறைகளால அடைக்கப்பட்ட ஒரு சின்ன பாதை இருக்கு. உடனே அந்த கல்லையெல்லாம் எடுத்து போட்டுட்டு மறுபக்கத்துல இருக்க குகைக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப உயிர் மேல இருக்க பயத்தால கேட்டி வெளியில என்ன இருக்குன்னு கூட யோசிக்காம குகையை விட்டு வெளியில வந்துருவா. கண்ணுக்கு முன்னாடியே இவங்க தப்பிக்கிறதுக்கான பாதையும் இருக்கு. சீக்கிரம் வாங்க, இங்கதான் வழி இருக்கு, நம்ம எல்லாரும் தப்பிக்க போறோம்னு சொல்லும் போதே இவளோட பின்பக்கத்துல அந்த அரக்கம் இருக்கும் குத்த வச்சு உட்கார்ந்துருக்கு. அப்புறம் என்ன, டென்டக்கலை வச்சு டப்புன்னு உடம்புல ஒரு குத்து. ஹீரோ தன்னால முடிஞ்ச வரைக்கும் அவளை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த அரக்கம் இருக்கும் நொடி பொழுதுல அவளை தூக்கிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடும். உடனே இதான் சாக்குன்னு கிடைக்கிற சின்ன கேப்ல இவங்க தப்பிக்கிறதுக்கான ஏணியை கண்டுபிடிச்சு அந்த சுரங்கத்தோட மறுபக்கத்துக்கு ரொம்ப பாதுகாப்பா வந்துட்டாங்க. என்னதான் நீனாவுக்கும் கேட்டிக்கும் அடிக்கடி சண்டை போனாலும் கூட நீனாவால கேட்டி இறந்து போனதை ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. கவலைப்படாத, கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே நாம அந்த மிருகத்தை பழி வாங்குவோம். அதுக்கான நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. இந்த மாதிரி பேசிக்கிட்டே அங்கிருந்து நடக்கும்போது வழியில ஒரு சின்ன அழகான ஆட்டுக்குட்டியை கவனிக்கிறா. கடந்த 3 ஆண்டுகளா எந்த ஒரு உயிரினத்தையும் பார்க்காம மலைங்களுக்கு மேலேயே ஏதோ மிருகத்தை போல வாழ்ந்த நம்மாளுங்க முதல் முறையா ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்ததுமே அது அழகா மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்கிறா. நேரம் போக அந்த இடமே இருட்ட ஆரம்பிக்குது. சோ தங்குறதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு வீடை தேடுவாங்க. அங்க ஏற்கனவே ஒரு வண்டி இருக்கு. செக் பண்ணி பார்த்தா வண்டி நல்லபடியா ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் இருட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் பயணம் பண்ண முடியாது. நேரா வீட்டுக்குள்ள வந்தவங்க அங்க ஏதாவது உணவு இருக்கான்னு தேடும் போது நம்ம ஹீரோ தான் பையனுக்காக மஸ்டர்ட் சீஸ்னு ஒரு ஸ்நாக்க வாங்கி கொடுத்திருப்பால, அதே சாப்பாடு இங்க இருக்க அரை ஃபுல்லாவே இருக்கு. 2 பேரும் ஒன்னா உட்காந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பேச்சு வாக்கல, சரி அந்த மிருகத்தை அழிக்கிறதுக்கு ஏதோ கெமிக்கல்லாம் உருவாக்குனீங்க, அதுல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? நான் ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப நல்லா நோட் பண்ணேன். எப்பவுமே அந்த மிருகத்தை தாக்கும் போதும் அதோட உடல் கவசம் தான் அதை பாதுகாக்குது. அது மட்டும் கிடையாது, அதுக்கு பக்கத்துல இருக்கும் போது அதிகமான மின்சாரமும் அது உடம்புல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஒருவேளை அந்த உடம்புல இருந்து வெளிவரக்கூடிய மின்சாரத்துல ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தினா போதும் அந்த மிருகத்தோட உடம்பே ஒரு வெடிகுண்டா மாறி அதை மொத்தமா அழிச்சிடும். அதுக்காக தான் கெமிக்கல் கலக்கப்பட்ட தோட்டாக்களை அந்த மிருகத்தோட உடல் தோல் மேல நான் பயன்படுத்தி பார்த்தேன். ஆனா இப்போ வரைக்குமே எந்த தோட்டாக்களாலையும் அதை தொலைக்க முடியல. என் லேபுக்கு போயிட்டா போதும் கடைசி முயற்சியா மெக்னீசியம் பாஸ்பைட ஒன்னா கலந்து அந்த மிருகத்தோட தோலை தொலைக்கக்கூடிய தோட்டாவை என்னால உருவாக்க முடியும். இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஆளுங்க கிட்ட தான் கார் இருக்குல்ல, சோ எல்லை பகுதியில இருந்து படுவேகமா வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. பக்கத்துல ஏதாவது மிருகங்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்க காம்பஸ் மூலமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. முதல்ல வழியில இருக்க போல்டர் மருத்துவமனைக்கு வராங்க. ஏன்னா ஹீரோவோட பையனுக்கு தேவையான அந்த ஃபில்டர்ஸை இங்கதான் எடுக்க முடியும். உள்ள ஏற்கனவே எக்கச்சக்கமான இறந்து போன உடல்கள் இருக்கு. கண்டிப்பா இந்த வேலையை பார்த்ததும் அந்த மிருகங்களா தான் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் கடந்த இப்ப நேரா 5வது மாடிக்கு வராங்க. ஒரு பக்கத்துல ஹீரோ ஃபில்டரை தேடிட்டு இருப்பான். அதே டைம்ல நீனாவுக்கு மருத்துவமனையோட கண்ணாடிகளை ஏதோ ஒண்ணு உடைக்கிற மாதிரி தெரியுது. சந்தேகத்துல காம்பஸ பாக்கும்போது அந்த அரக்க மிருகம் இங்க வந்த விஷயம் தெரியுது. உடனே தான் பையனுக்கு தேவையான மருந்துகளை தூக்கிட்டு கண்ணா பின்னான்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அரக்க மிருகம் சும்மா கிடையாது. மறுபக்க சுவர்கள்ல இருந்து தன்னோட கூர்மையான டென்டக்கல்ஸ் வச்சு ஹீரோவையும் நீனாவையும் கொல்ல பாக்குது. எப்படியோ எல்லா விதமான தாக்குதல்ல இருந்தும் தப்பிச்சு ஒரு வழியா கடைசி மாடிக்கு வந்துட்டாங்க. இங்க ஏற்கனவே நம்மால அதிக சிலிண்டர் அடிக்க வச்சிருக்க விஷயத்தை கவனிக்கிறான். டக்குனு ஒரு ஐடியா, வழியில இருக்க இந்த நெருப்பு அணைக்கக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குல்ல, அதோட லிவரை இழுத்துட்டு நம்ம ஹீரோ ஒரு கபோர்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பான். அதே டைம்ல நீனா கிட்ட இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிரும் சொல்லுவான். அப்ப கரெக்டா அங்க இருக்கக்கூடிய வெள்ளை நிற புகைக்குள்ள இருந்து அரக்க மிருகமும் படு வேகத்துல நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஓடி வரும். நம்மால் சும்மா இருப்பானா? பக்கத்துல இருக்க சிலிண்டரை பார்த்து டம்முன்னு சுட அது கண்ணா பின்னான்னு வெடிச்சு அங்க ஓடி வந்துகிட்டு இருந்த அரக்க மிருகத்தையே கட்டடத்தை விட்டு வெளியில தூக்கி வீசுது. நல்ல வேலையா நம்மால கபோர்டுக்கு பின்னாடி இருப்பால, சோ அதனால இவனுக்கு பெருசா பாதிப்பு ஏற்படல. அப்ப அந்த இடத்துக்கு நீனா வராங்க. என்னாச்சு? அந்த அரக்க மிருகம் எழுந்திருக்கவே இல்ல. ஒருவேளை இறந்து போயிருக்குமோ? அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. முதல்ல நம்ம மறுபடியும் மலைக்கு போயாகணும். ஆனா நீனாவுக்கு அதுல விருப்பம் இல்ல. டேய், என்ன விளையாடிட்டு இருக்கியா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம். பக்கத்துல தான் என்னோட லேப் இருக்கு. நீ மட்டும் என் கூட வந்த அப்படின்னா கண்டிப்பா அந்த மிருகங்களோட உடல் கவசங்களையே உடைக்கக்கூடிய அளவுக்கு மெக்னீசியம் பாஸ்பைட பயன்படுத்தி என்னால தோட்டாக்களை உருவாக்க முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்னால அங்க தனியா போக முடியாது. உன்னோட உதவி எனக்கு தேவை. ரொம்ப யோசிக்காத. ஒருவேளை கொண்டு போகக்கூடிய மருந்துகளை வச்சு உன் பையனை இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு உயிர் பிழைக்க வைக்க முடியும். ஆனா மறுபடியும் திரும்ப மருந்துகள் எடுக்கிறதுக்கு இதே இடத்துக்கு நீ வந்தாகணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மிருகங்களை கொல்றது மட்டும் தான் இதுக்கான ஒரே வழி. நிலைமையை புரிஞ்சுகிட்ட ஹீரோவும் நீனாவோட பேச்சை கேட்டு இப்ப அவங்களோட லேபுக்கு வரான். இதே டைம்ல கட்டடத்துக்கு வெளியில மயக்கம் போட்டு விழுந்த அரக்க மிருகம் இருக்குல்ல, இப்ப மறுபடியும் அதோட உடல் அசைற மாதிரி தெரியுது. ஆனா இது எதுவுமே தெரியாம நேரா லேபுக்கு வந்தவங்க நீனா பிளான் போட்ட மாதிரியே மெக்னீசியம் பாஸ்பைட பயன்படுத்தி ஒரு சின்ன கெமிக்கல் உருவாக்குறா. அது அப்படியே தோட்டாக்களோட முனைகளை தேய்க்கிறா. ஆக்சுவலா இவ வரும்போது அந்த மிருகத்தோட உடல் கவசத்தை கொண்டு வந்திருப்பால, சோ இப்ப கரெக்டா அதை குறி வச்சு கெமிக்கல் கலக்கப்பட்ட தோட்டாவை பயன்படுத்தும் போது நினைச்ச மாதிரி தோட்டா இந்த முறையுமே அந்த உடல் கவசத்தை துளைக்கல. கூட இருந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஹீரோ, பரவாயில்ல விடுங்க நீனா, உங்களோட பங்குக்கு நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணீங்க. முதல்ல வாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு டேபிள் கிட்ட போகும்போது அங்க நீனாவோட ஃபேமிலி போட்டோ இருக்கு. அட, கடந்த 3 வருடங்களா நீங்க எங்க கூட தான் மலையில வாழ்றீங்க. ஆனா இப்போ வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கு. அதை பத்தி ஏன் எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? ஏன்னா அவங்க எல்லாருமே என் கண்ணுக்கு முன்னாடி இறந்து போனாங்க. தோ இந்த லேப்ல என்னோட
கணவனும் மூத்த பொண்ணும் இறந்து போனாங்க. அப்புறம் என்னோட கடைசி பையன் ஃபுட்பால் விளையாடுறதுக்காக கிரவுண்டுக்கு போனா. அப்பதான் எதிர்பாராத விதமா அந்த மிருகங்களும் வெளியில வந்துச்சு, என் பையனையும் சாகடிச்சது. எனக்கு யாருக்கிட்ட இருந்தும் அனுதாபம் தேவையில்லை. எப்படியாச்சும் என் குடும்பத்தை அழிச்ச அந்த அரக்க மிருகங்களை மொத்தமா இந்த உலகத்துல இருந்தே அழிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் அதுக்கான ஆராய்ச்சிகளை பண்ண. ஆனா கடைசி வரைக்கும் அது எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. இந்த பாரு, உனக்குன்னு ஒரு பையன் இருக்கா, நீ முதல்ல மலைக்கு போ, நான் இங்க இருந்து என்னோட ஆராய்ச்சியை முடிச்சுட்டு எப்படியாச்சும் கெமிக்கலை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட வரேன். இல்ல நான் போயிட்டா நீங்க எப்படி வருவீங்க? யோ ஒன்னும் இல்லையா, என்னோட கார் இன்னும் இங்கதான் இருக்கு, நீ முன்னாடி போ, நான் கெமிக்கலை கண்டுபிடிச்சிட்டா உன் பின்னாடியே வந்துருவேன். சரின்னு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் இந்த இடத்த விட்டு கிளம்புறான். இதுக்கடையில மருந்த கலக்கக்கூடிய நீனாவோட காம்பஸ்ல மறுபடியும் அந்த அரக்க மிருகங்கள் இங்க வந்துருச்சுங்கிற மாதிரி சிக்னல் தெரியுது. ஆனா இவ மருந்த கண்டுபிடிக்கிற அவசரத்துல அதெல்லாம் கவனிக்கவே இல்ல. அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம ஒரு குழப்பத்தோடயே இருக்கும்போது கரெக்டா கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேட்டரிஸ் இருக்க விஷயத்தை கவனிக்கிறா. அதுல பவர் செல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்க வார்த்தையை பார்த்ததுமே டக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா. ஏற்கனவே மெக்னீசியம் பாஸ்பேட்னு ஒரு கெமிக்கலை கலந்துருப்பால, இப்ப அதோட கோபால்ட்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு கெமிக்கலை கலந்து அதை தோட்டாவோட முனைகள்ல பூசி கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பு மூலமா அதை காய வைக்கிறா. இதுக்கடையில அரக்க மிருகத்துல ஒண்ணு கண்ணாடி உடைச்சுக்கிட்டு நேரா லேபுக்குள்ளேயே வந்துருச்சு. பயந்து போனவ மருந்து கலக்கப்பட்ட தோட்டாவை அவசர அவசரமா லோட் பண்ணிட்டு மிருகம் அட்டாக் பண்ண போற கடைசி நிமிஷத்துல கரெக்டா அதை குறி வச்சு சுடுற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல நீனா அந்த மிருகத்தோட கையால இறந்து போனாங்களா, அப்படி இல்லனா அந்த மிருகம் நீனாவோட கையால இறந்து போச்சாங்கிறத தெளிவா காட்டல. கட் பண்ண அடுத்து நகரத்தை விட்டு காட்டுக்குள்ள வந்த நம்ம ஹீரோ மிருகங்களுக்கு பயந்து படுவேகமா காரை ஓட்டிட்டு இருப்பான். அப்ப தெரியாதனமா குறுக்க இருந்த ஒரு வேர் தடுக்கி கண்ணா பின்னாடி உருண்டு வண்டி அதே இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது. சொல்ல போனா நம்மால அங்கேயே மயங்கிடுவான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண்ண முழிக்கும் போது அந்த அரக்க மிருகங்கள் கத்தக்கூடிய சத்தம் மட்டும் தான் கேக்குது. உடனே துண்ட காணும் துணியை காணும்னு தான் பையனோட மருந்தை தூக்கிட்டு ஹீரோ காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த மிகப்பெரிய காட்டை மேல் பக்கத்துல இருந்து காட்டும் போது ஒவ்வொரு திசைகள்ல இருந்தும் நம்ம ஹீரோவை வேட்டையாடுறதுக்கு ஒவ்வொரு மிருகம் துரத்தி வந்துட்டு இருக்க விஷயம் தெரியுது. நல்ல வேலையா நம்மால் கிட்ட துப்பாக்கி இருக்கு. எப்பெல்லாம் நம்மால கரெக்டா குறி வச்சு அதோட தலையை தாக்குறானோ அந்த நேரத்துல மட்டும் ஒரு சில நொடிகள் அந்த மிருகம் லைட்டா டைவர்ட் ஆகும். இது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மால முன்னேறிக்கிட்டே இருக்கான். நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா நம்மால எல்லை பகுதிக்கு பக்கத்துல வந்துட்டான். அப்பாடா பிரச்சனை முடிய போது நம்ம உயிர் பழைக்க போறோம் நினைக்கும் போது கரெக்டா எல்லை பகுதிக்குள்ள போக முடியாத மாதிரி அந்த அரக்க மிருகம் முன்னாடி வந்து நம்ம ஹீரோவை லாக் பண்ணுது. சரி பின்னாடி சுத்தி போலான்னு பார்த்தா எல்லா திசைகள்லயுமே அந்த மிருகம் வந்துருச்சு. இப்ப நம்மளுக்கு தான் சாக போறோங்கிற கவலை கூட கிடையாது, தான் பையனை காப்பாத்த முடியலையே, அவனுக்கான மருந்து அவங்கிட்ட கொடுக்க முடியலையேங்கிற வேதனை தான் அதிகமா இருக்கு. கடைசியா தன்னோட கண்களை மூடிக்கிட்டு மரணத்தை மனசார ஏத்துக்க போற அந்த நேரத்துல எங்க இருந்த ஒரு தோட்டா பறந்து வந்து அரக்க மிருகத்தோட உடம்புல பட்டதுமே அதை டப்புன்னு விடுச்சு அதே இடத்துல அழிஞ்சு போகுது. யார் அதை பண்ணாங்கன்னு புரியாம அண்ணாந்து பார்க்கும்போது அது நம்மளோட நீனா. அப்படின்னா இவங்க லாஸ்டா கண்டுபிடிச்ச கெமிக்கல் தான் இங்க இருக்கக்கூடிய அரக்க மிருகங்களை அழிக்கிறதுக்கான ஆயுதம் போல. இதே மாதிரியே ஒவ்வொரு மிருகத்தையும் நம்மால சுட்டு சாகடிக்கிறா. ஆனா கடைசியா இருக்கக்கூடிய மிருகம் மட்டும் கண்ணாமூச்சி கபடி விளையாடுற மாதிரி லெப்ட் ரைட்னு ஆட்டம் காட்டிட்டு இருக்கு. ஆனா கடைசி நிமிஷத்துல அதோட நெத்தி பொட்லையும் ஒரு ஷாட்டை போட்டு மொத்தமா கதையை முடிச்சு நம்ம ஹீரோவோட உயிரையும் காப்பாத்தியாச்சு. உன்னோட இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நான் தான் உங்ககிட்ட சொன்னல இந்த மிருகங்களை பழிவாங்கறதுக்கான நாள் ரொம்ப தூரத்துல இல்லன்னு. முதல்லவா மலையில வாழக்கூடிய நம்மளுங்க கிட்ட போலாம், அரக்க மிருகங்களை அழிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிடும் சொல்லுவோம். அதுக்கப்புறமா சந்தோஷத்தோட ரெண்டு பேருமே ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. அங்க இந்த புள்ளகாரன் டேனும் நிக்கிறான். அப்பா நீங்க வந்துட்டீங்களான்னு ஓடி வந்து கட்டிப்பிடிச்சுப்பா. இவ்வளவு நாளா வாழ்க்கையை வெறுத்து தனியா வாழ்ந்த நீனா முதல் முறையா ஆனந்த கண்ணீர் விட்டு மனசார சிரிக்கிறா. ஏன்னா குட்டி பையன் டேனை பார்க்கும்போது இறந்து போன தன்னோட குழந்தைய பாக்குற மாதிரியே இருக்கு. ஒருவேளை இதுக்கு அப்புறமா நீனாவும் ஹீரோவும் கூட ஒரு ஃபேமிலியா வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா நீனா கடற்கொள்ளையனுக்கான கொடியை தங்களோட குடியிருப்புகள்ல ஏத்தி வைக்கிறாங்க. இத பக்கத்து மலையில வாழக்கூடிய மக்கள் பார்க்கும்போது ஆஹா அப்படின்னா இவங்க அரக்க மிருகத்தை சாகடிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சுப்பாங்க. இவங்க மட்டும் இல்ல, ரேடியோ மூலமா சுத்து வட்டாரத்துல எங்கெல்லாம் பாதுகாப்பா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த செய்தி அனுப்பப்படுது. அப்பதான் நீனாவும் இறந்து போன அந்த மிருகத்தை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது இது எதுவுமே சாதாரண உயிரினங்கள் கிடையாது, முழுக்க முழுக்க இயந்திரங்கள் அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. ஆனா இங்க புரியாத விஷயமே இந்த இயந்திரங்களை யார் அனுப்பி வச்சிருப்பாங்க, எதுக்காக மக்களை மட்டும் கொல்லணும், அதை விட முக்கியமா 8000 அடியை தாண்டி எதனால அந்த அரக்க மிருகங்கள் மேல வரல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் வருது. இது எல்லாத்துக்குமான பதில் இங்க இருக்கக்கூடிய அரக்க மிருகங்களை அழிச்சா மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு கெமிக்கல் கலக்கப்பட்ட தோட்டாக்களை நூத்துக்கணக்கான எண்ணிக்கையில இவங்களே ரெடி பண்ணிட்டு மிருகங்கள் இவங்களை வேட்டையாடின காலம் போய் இப்ப மிருகங்களை இவங்க வேட்டையாடுற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கு 2வது பாகம் வரும். ஏன்னா அந்த மாதிரி தான் கதையை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அதே டைம்ல லாஸ்டா நம்ம ஸ்பைடர்விக் கிரானிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் போட்டோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன். அடுத்தவங்களுக்கு இதே போல வித்தியாசமான படங்கள் வேணுமா, அப்படி இல்லன்னா தரமான சீரிஸ் வேணுமாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பை, தேங்க்யூ.